ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னை தரமணியில் உமன்ஸ் லீக் ஃபவுண்டேஷன் சார்பில் சிறந்த சமூக பணியில் ஈடுபட்டவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. சென்னை தரமணியில் உள்ள ஐஐடி ஆராய்ச்சி மையத்தில் உமன்ஸ் லீக் ஃபவுண்டேஷன் 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தனியார் நிறுவனங்களில் சிறப்பாக செயல்படுத்தப்படும் சமூக மேம்பாட்டு திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் CSR மற்றும் HR 2025 விருது வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. உமன்ஸ் லீக் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் நிறுவனர் திவ்யா தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக வருமான வரித்துறை ஆணையர் நந்தகுமார் IAS, காசா கிராண்ட் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு பிரிவு துணைத் தலைவர் பிந்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விருது வழங்கி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் திவ்யா, மனிதவள மேம்பாட்டுத் துறையில் பணியாற்றிய சிறந்த அதிகாரிகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் கார்த்திகேயன், மஹேந்திரா நிறுவனத்தை சேர்ந்த பாரதி, பீப்பிள் புரோச்சன்ட் நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவர் சரவணன், காசா கிராண்ட் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு பிரிவு துணைத் தலைவர் பிந்து, காசா கிராண்ட் PGT டிவிஷன் COO பிரகாஷ் குணசேகரன், அமெரிக்கன் பள்ளி நிறுவனர் மோகன் லட்சுமி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எங்க அமைப்பு இன்னைக்கு 7th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இதை முன்னிட்டு நாங்க CSR and HR சேஞ்ச் மேக்கர் அவார்ட்ஸ் நாங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஒரு 1 month பிஃபோர். இதுல 400க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் அண்ட் HR ப்ரொஃபஷனல்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதுல சிறந்த ஒரு 80 பேரை செலக்ட் பண்ணி இன்னைக்கு எங்க 7th இயர் ஆனிவர்சரி 7th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ல இவங்களோட கான்ட்ரிபியூஷன் சமுதாயத்துக்கும் நிறைய கேட்டகரிஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதாவது சைல்ட் டெவலப்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட், அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கான முன்னேற்றத்துல, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வச்சிருந்தோம். இதுல இருந்து சிறந்த ஒரு 80 பேரை செலக்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு இன்னைக்கு அவார்ட் பண்ணியிருந்தோம். இது IIT ரிசர்ச் பார்க் ஆடிட்டோரியம்ல May 3rd நடந்ததுக்கு. இந்த சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் IRS நந்தகுமார், கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இவர் தான் எல்லாரும் ஃபெலிசிட்டேட் பண்ணியிருந்தாரு. தரமணியில் இருக்கிற IIT ரிசர்ச் பார்க்ல WLF சார்பாக நடைபெற்ற HR and CSR 2025 அவார்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கேன். இந்த ஈவினிங் இட் இஸ் எல்லா HR and CSR ஹெட்ஸுக்கு ஒரு நைஸ் ஈவினிங் இட் இஸ். எல்லாரையுமே அவார்டு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு திவ்யா ஸ்வப்னராஜ். இதே மாதிரி பல செஷன்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணணும், பல அவார்ட்ஸ் கொண்டு வரணும். ஸோ தட் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல் HR CSR பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சொசைட்டியில் இது ஒரு சேஞ்ச் நிறையா கொண்டு வரும். சேஞ்ச் கொண்டு வரவங்களை சொசைட்டிக்கு திருப்பி காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோரமாக இருந்தது. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதராக கூட இருந்தது. நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பீப்புளை நாங்கள் மீட் பண்ண முடிஞ்சது. ஸோ வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு இன்சைட்டாக இருந்தது. வி அப்ரிஷியேட் ஆல் த HR and CSR லீடர்ஸ் ஹியர். And thanks for the evening. WLF என்னோட hearty congratulations and my best wishes for them to grow better. இது கார்ப்பரேட் அப்படின்னு கிடையாது. எவ்ரி இண்டிவிஜுவல் ஷுட் ஹேவ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொதுவாக மனிதவளத்துறையில் மனிதவள மேம்பாட்டுக்காக வேலை பார்க்கறதுனா மனிதவள மேம்பாட்டு அலுவலர் அப்படின்னு HR மேனேஜர் அப்படின்றாங்க. ஸோ அவங்க நிறைய நிறுவனங்களோட சேர்ந்து, அது போக தொண்டு நிறுவனங்களோட சேர்ந்து நிறைய அந்த மாதிரி சோஷியல் காஸ்க்காண்டி சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால அந்த ஒரு சர்வீஸை அவங்க என்கரேஜ் பண்ணி இன்னும் நிறையா சேஞ்ச் கொண்டு வரணுன்றதுனால நிறைய HR பீப்புளுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. CSR நிறையா பண்ணி அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. விமென்ஸ் லீக் ஃபவுண்டேஷனோட இந்த ஒரு சர்வீஸ் ரொம்ப பாராட்டத்தக்கக்கூடியது. இது மாதிரி நிறையா இன்னும் மென்டல் அவார்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும்போது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சமுதாயத்தில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வர முடியும். இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன். இதன் மூலம் தேங்க்யூ வெரி மச் டு விமென்ஸ் லீக் ஃபவுண்டேஷன் அண்ட் திவ்யா. Divya is the founder of Women's League Foundation. I know her for at least last 5-6 years. She has been doing a wonderful job. நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்க எஜுகேஷன் சைடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் சைடு, சில ரொம்ப குழந்தைகள் ஸ்லம் ஏரியா அந்த மாதிரி எல்லாம் கூட போய் அந்த படிக்க குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள், படிப்புக்கு தேவையான ஏற்படுத்துறதுக்கு கம்ப்யூட்டர் ட்ரைனிங்லாம் கூட கொடுக்குறாங்க. Really appreciate the services of Women's League Foundation and Divya. Thank you very much.